மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஸோ இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா 3BHK. எஸ், 3BHK வந்து நார்மல் ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி தான். எல்லார் வீட்லேயும் அன்றாட நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகணேஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் டைரக்டர். இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள் படம் பண்ணியிருந்தாரு, நல்ல பெரிய ஹிட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் குருதி ஆட்டம் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு பேர் சொல்ல முடியலனாலும் எஃபெக்ட்ஸ் பாராட்டலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு இப்போ 3BHK கொடுத்துருக்காரு. அதுவும் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு. இந்த படத்தில் லீடாக யார் பண்ணியிருக்காங்கன்னா சித்தார்த் பண்ணியிருக்காரு. சித்தார்த் இப்போ எடுத்துட்டு வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா ஒரு ரா கேரக்டர் மாதிரி தான் எடுக்கிறாரு. இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு நார்மல் ஃபேமிலி. அம்மா தேவயானியா பண்ணியிருக்காங்க. தென் சரத்குமார் சார். இந்த படத்தில் சித்தார்த்துக்கு தங்கச்சியாக யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீதா ரகுநாத் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு லவ்வர்னு சொல்ல முடியாது, ஸ்கூல் ஃப்ரெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சைத்ரா. ஸோ இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இவங்க 4 பேர், இவங்களோட ஏமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் பண்ணாங்க. அதாவது இவர் 10th ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபேமிலியாக வராங்க. ஓகே, நம்ம அடுத்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கிறாங்க, நகை அது இதுன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அது 12th வந்துருச்சு. 12th வந்துட்ட பிறகு சரி இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கலாம்னா அதுக்குள்ளே லேண்டோட விலைலாம் ஏறி போயிடுச்சு. நம்ம வந்து உடனே வந்து ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா மீதா, நம்ம வந்து பிளான் பண்ணலாம், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து சேவ் பண்ணலாம், சேவ் பண்ண சீக்கிரமாக நம்ம வந்து இந்த வருஷத்தோட எண்ட்லேயே வீடு வாங்கிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் ஸ்கூல்லேருந்து கால் வருது, சித்தார்த் ஸ்கூல்லேருந்து கால் வருது, உங்கள் பையன் வந்து 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு, சரியாக படிக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து இவரோட அதை வந்து அப்பாவோட மென்டல் கேரக்டர் என்ன நினைச்சிட்டிங்கன்னா, யார் என்ன சொல்றாங்களோ ஓ அவங்க வந்து இதுதான் ஃபியூச்சர் சொல்றாங்க, இல்லப்பா இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு அவருக்கு நம்பிடுறாரு. நிறைய பேர் வீட்லயும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் இவங்க 2 பேர் காம்பினேஷன் சூரிய வம்சம்ல இருந்த அளவுக்கு இந்த படத்துல இல்லையோ அப்படின்றது தான். ஏன்னா இந்த படத்துல தேவயானி மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா, முகம்லாம் சுருங்கின மாதிரி, அவங்களோட ஃபேஸ் இதுவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானாலும் அவங்களோட ஃபேஸில் வந்து அந்த ஒரு க்ளோ இருக்கும், ஒரு ஹாப்பினஸ், அது எதுவுமே இவங்க கிட்டே இல்லை. இவங்களே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அது இல்லாமல் அப்பா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏன் 12th படிக்கல, +1 +2 வந்து 10th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தான். +1 +2 வந்து யாரோ சொன்னாங்களாம், ஸோ இந்த ஸ்கூலில் படித்தா உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு கடன் வாங்கி அங்கே சேர்க்குறாரு. அவருக்கு வந்து CBSEயில் படிக்கும்போது திக்கு தடுமாறி திணறி அவரால் படிக்க முடியல, அதனால ஃபெயில் ஆயிடுறாரு. ஓகே, அப்படியே பாஸ் பண்ணி வந்துட்டாலும் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலன்னாலும் காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு அவர் ஏம் பண்ணுறாரு. சும்மா ஜஸ்ட் இந்த எய்ம்ல தான் அவங்களும் உள்ள வராங்க. அப்போ ஒருத்தர் பிரின்சிபல் வந்து என்ன சொல்றாரு, இது எடுக்காதப்பா, ஏன் ஐடி எடு, ஐடி தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த விஷயத்த வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டு பையனை வந்து ஐடியில சேர்க்கிறாரு. இவர் அந்த காலேஜ்ல போயிட்டு இவரால் ஐடி படிக்கவே முடியல, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாரு. ஸோ இது ஒரு ஜேர்னியா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. என் தங்கச்சி கேரக்டர் சுட்டித்தனம் இது எல்லாமே அவங்க ஒரு பக்கம் அவங்க அழகா அந்த டிராவல் முடிக்கிறாங்க. இவரை விட நல்லா ஸ்கோர் பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க. அம்மா வந்து முறுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே. நானும் வந்து என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு ஏர்ன் கொண்டு வரேன் அப்படின்ட்டு இப்படிதான் போகுது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து வீட்டை காலி பண்றாங்க. ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்றேன்னு வீட்டை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுவும் வந்து ஒரு கட்டத்துல முடிவே இல்லை, அந்த மாதிரி தான் வருது. ஒரு டைம்ல மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி வருது. இது எல்லாமே நம்ம வந்து அன்றாடம் பார்க்குற விஷயங்கள் தான். இதுல வந்து ஸ்பெஷலா எதுவுமே கிடையாது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம சொந்தமா ஒரு வீடு போறாங்களான்ட்டு. ஸோ இவங்க காசு சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சு வீடு வாங்கலான்னு போகும்போது பட்ஜெட் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் காசு சேர்த்து வைக்கிறாங்க, வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரத்குமார் சாருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எடுத்து வச்ச காசு மொத்தமும் அந்த ஆப்ரேஷனுக்கு செலவாயிடுது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வராங்க. ஸோ காசு ஏர்ன் பண்றாங்க. அந்த டைம்ல திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வந்துருச்சு. யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃபியூச்சர் நல்லா இருக்கும், பெரிய இடம்
வரதட்சணை எதுவும் வேணாம்னு சொல்றாங்க. அங்க பிடிச்சி தள்ளி விடுறாரு. அங்கேயும் அதால வாழ முடியல. ஒரு குழந்தைய பெத்துட்டு அவன் தலையில பாட்டில் அடிச்சு உடைச்சிட்டு கிளம்பி வந்துடுது. இந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்பி நம்பி என்ன ஆகுதுன்னு தான் படத்தோட கதை. கடைசியில அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையான்ற ஒரு விஷயம் தான் மியூசிக் படத்தை கொஞ்சம் காப்பாத்தி இருக்கு. உண்மையிலே படத்துல சில இடத்துல நம்ம சிலுக்க வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இம்ப்ரெசிவா இருக்குது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட ஸ்கூல் போர்ஷன், சித்தார்த்தும் சைத்தன்யாவும் அந்த லவ் போர்ஷன் மிஸ்ஸிங்லாம் இருக்கு பாருங்க. நிஜமா படத்துக்கு அந்த ஒரு சீன்ஸ், அந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரோட் சைட்ல இருக்கிற ஃபேமிலியா இருக்கட்டும், ஹைடெக் ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இருக்கும். ஒரு சேலரி டேட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல முழுசாவே அந்த மாதிரி எந்த ஒரு செக்மெண்ட்டுமே காட்டல. இது வந்து ஒரு பெரிய மைனஸாவே இருக்கு இந்த படத்துல. ஆனா எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமான விஷயம்னா, ஒண்ணுமே இல்லாத ரோட் சைடு ஃபேமிலி கூட சந்தோஷமா போய் ஒரு டின்னர் சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் இருப்பாங்க, புது ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏதோ துக்க வீடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்க தவிர அந்த மாதிரி ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ரீகணேஷ் சார் ரொம்ப சூப்பரா படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள்.